அனைவருக்கும் வணக்கம். நாம அ போன கிராஃபிக் டிசைன் பார்ட் 1 வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்டின்னா, கிராஃபிக் டிசைன் வாட் இஸ் கிராஃபிக் டிசைன் அப்டிங்கிறத நம்ம ஒரு ஜெனரலா பார்த்தோம். அதோடைய இம்பார்ட்டன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். இந்த பார்ட் 2 கிராஃபிக் டிசைன் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்க போறோம். கிராஃபிக் டிசைன்ல என்ன மாரியான கேரியர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு அப்டிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பிளஸ் இந்த ஏஐ முக்கியமா ஏஐ வந்து என்ன மாரியான ஜாப் ரோலெல்லாம் நம்ம கிராஃபிக் டிசைன் ஃபீல்டுல உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறதையும் நாம இதில பார்ப்போம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கிரிப்டிவ்ஸ் கிரியேட்டிவ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப கிராஃபிக் டிசைனருடைய ரோல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறோம். இல்ல நம்ம வந்து ஒரு ஃப்ரீலான்ஸா ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம். என்ன மாரியான கிராஃபிக் டிசைனருக்கு ரோல் இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட்டிவிட்டி. ரோலுடைய ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி இருக்கா? கிரியேட்டிவா அந்த ப்ராப்ளத்த நீங்க அப்ரோச் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஜாப் கிரியேட்டிவா இருக்கிறது. 2வது வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். ப்ராப்ளம் சால்விங்னா நான் வந்து இப்போ ஒரு டிசைனோட வரேன். சார் நான் அந்த மாரி ஒரு புதிய இயர்பட்ஸ் உருவாக்கியிருக்கேன். வந்து ஒரு எலக்ட்ரானிக் பிராண்டா இப்ப தான் நான் உள்ள வரேன். எனக்கு இத கஸ்டமர்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க. இப்போ அவங்க ப்ராப்ளத்தோட வராங்க. அந்த ப்ராப்ளத்த நம்ம சால்வ் பண்ணி குடுக்கணும். எப்படி விஷுவலா சால்வ் பண்ணி குடுக்கணும். அதுக்கடுத்து சால்வ் மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம கிளியரா சொல்லணும். ஈஸி டூ அண்டர்ஸ்டாண்டா இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? கிளியரா இருக்கணும். நம்ம சொல்ற மெசேஜ் வந்து கிளியரா இருக்கணும். எங்கேஜ்டா வச்சுக்கணும் அவங்கள. ஓ! பார்த்தோனே அப்படியா? ஓ! சூப்பரா இருக்கே! அட்ராக்ட்டா இருக்கே! அப்படிங்கிற மாரி அட்ராக்ட் ஆகணும். எங்கேஜ்டா இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் ஈஸியா. ஓ! இந்த ப்ராடக்ட்க்கு தான் அட்வர்டைஸ்மென்ட் பண்றாங்களா? அப்படின்னு அவங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அடுத்து புரொஃபஷனலா இருக்கணும். தனித்துவமா கூட்டத்திலருந்து விலகி தெரியணும். இல்லன்னா 10ஓட 11 இந்த டிசைனா மறந்துருவாங்க. இப்போ வோடாஃபோனோடைய ஜூஜு அட்வர்டைஸ்மென்ட் வந்துச்சு. ஆக்சுவலி அது வீடியோ அட்வர்டைஸ்மென்ட். அத ஒரு எக்ஸாம்பிளுக்கு எல்லாருமே அந்த வீடியோவ நம்ம பார்த்திருப்போம் அப்படிங்கிற அத அட்வர்டைஸ்மென்ட்டாவும் பண்ணாங்க. பேப்பர்ல எல்லாம் போஸ்ட்டா வந்துச்சு. வோடாஃபோன் அதுவே ஜூஜுவோடைய இமேஜ்லாம் போட்டு அதுல வந்து ஒரு புரொஃபஷனல் இருந்துச்சு. அதே நேரத்தில அது மார்க்கெட்ல இருந்து ஸ்டாண்ட் அவுட்டா இருந்தனால தான் நம்ம எல்லாருமே அந்த அட்வர்டைஸ்மென்ட்ட ஞாபகம் வச்சிருக்கோம். ஓகேயா? அடுத்து இப்ப தான் நம்ம கேரியர்ஸ்க்குள்ள வரோம். கிராஃபிக் டிசைன் 2026ல நம்ம சூஸ் பண்ணி படிக்கிறோம். இப்போ என்னென்ன வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வேலை வந்து கிராஃபிக் டிசைனர் அப்படிங்கிற ஒரு ரோல்ல நம்ம பொசிஷன் ஆகும். நம்ம அந்த கிராஃபிக் டிசைனர்ல அவங்களுடைய வேலை என்னவா இருக்கும் ரோல்ல ஒரு லோகோஸ் டிசைன் பண்றது, ப்ரௌச்சர் டிசைன் பண்றது, போஸ்டர்ஸ், பேனர், அட்வர்டைசிங், பில்போர்ட்ஸ், கேம்பெயின் பண்றது, கேம்பெயின் விசில் பண்றது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்படி அந்த கம்பெனி அந்த நிறுவனத்தை சார்ந்து உங்க மார்க்கெட்டிங் டீமோட இணைஞ்சு கிளைண்டோட இணைஞ்சு அந்த வேலையை பார்ப்பாங்க. ஓகே இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா கிரியேட்டிவிட்டியோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லோட கிளியரா ஈஸி அண்டர்ஸ்டாண்டோட எங்கேஜ்டா ப்ரொஃபஷனலா ஸ்டாண்ட் அவுட்டா அவங்க இதெல்லாம் பண்ணி குடுக்கணும். ஃபர்ஸ்ட் கிராஃபிக் டிசைனர் அப்படிங்கிற ஒரு கரியர் இருக்கு. ஒரு ரோல் இருக்கு. அடுத்து பிராண்ட் ஐடென்டிட்டி டிசைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்றாங்கன்னா, ஒரு பிராண்டுக்கு மாத்திரம் ஸ்பெசிஃபிக்கா இருப்பாங்க. அவங்க அந்த பிராண்டோடைய ரிலேட்டடான விஷயங்கள்லாம் செய்வாங்க. இப்போ அமேசான் அப்படிங்கிறது வந்து ஒரு பிராண்ட். அவங்க அங்கே அமேசானுடைய லோகோ, அமேசானோட கலர் தீம்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க மெயின்டெயின் யுஐஎக்ஸ் டிசைனரோட சேர்ந்து இங்க தான் வந்து கிராஃபிக் டிசைனர் வந்து யுஐஎக்ஸ் டிசைனராகவும் ஒர்க் பண்ணுவாரு. அதே நேரத்துல அவர் சின்ன சின்ன கிராஃபிக் டிசைன் சின்ன சின்ன கிராஃபிக்ஸ் வேலையும் செஞ்சுக்குருவாங்க. சில சின்ன கம்பெனிஸ்ல வந்து கிராஃபிக் டிசைனரே வந்து இந்த பிராண்ட் ஐடென்டிட்டி டிசைனராகவும் ஒர்க் பண்ணுவாங்க. பெரிய கம்பெனில பிராண்ட் ஐடென்டிட்டி டிசைனர் தனியா இருப்பாங்க. அடுத்து வந்து பிரிண்ட் அண்ட் பப்ளிகேஷன் டிசைனர். இதெல்லாம் வந்து பிரிண்ட் இண்டஸ்ட்ரி சிவாஜிலாம் போனீங்கன்னா இந்த மாதிரியான பிரிண்ட் அண்ட் பப்ளிகேஷன் டிசைனர்ஸ் இருப்பாங்க. மேகசின் டிசைன் பண்றது, புக்கு, நியூஸ் பேப்பர் ஒவ்வொரு நியூஸ் பேப்பருக்கும் ஒரு டிசைனர் இருப்பாங்க இல்லையா? பேஜ் மேக்கர்ல வச்சு முன்னாடி டிசைன் பண்ணுவாங்க. அந்த கிராஃபிக் டிசைனர் நம்ம பொதுவா அது கிராஃபிக் டிசைனர்னு சொல்லுவோம். பட் தனித்தனியான ரோல்ல இருக்கும். அடுத்து வந்து பேக்கேஜிங் டிசைனர். அவங்க பேக்கேஜிங் டிசைனர் அப்படிங்கிற ஒரு ரோல்ல ஒருத்தவங்கள சூஸ் பண்றாங்க. அவங்களுடைய வேலை அந்த ப்ராடக்ட் பாக்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட் பாக்ஸ் டிசைன் பண்றது. அந்த ப்ராடக்ட்டுக்கு லேபிள் ஒட்டுறாங்க பார்த்தீங்களா? ஒரு லேபிள் ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு லேபிள் ஒட்டுற லேபிள் டிசைன் பண்றது, பாட்டில் டிசைன் பண்றது, காமர்ஸ் வெப்சைட்ஸ்லாம் இப்ப Flipkart, Amazon போறீங்கன்னா, அதுல நெறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க டிசைன் பண்ணி போடுவாங்க. அது எல்லாமே ப்ராடக்ட் டிசைனிங்ல வரும். ப்ராடக்ட் டிசைனரா அவங்களுடைய கேரியர்ஸ சூஸ் பண்ணலாம். அடுத்து யுஐஎக்ஸ் டிசைனர் நம்ம பார்க்குற எல்லா ஆப்ஸும், எல்லா ஸ்க்ரீன்ஸ், வெப்சைட்ஸ் எல்லாத்துலயுமே அவங்க ஒர்க் அதிகமா இருக்கும். யுஐஎக்ஸ் டிசைனர் இல்லாம எந்த ஒரு ஆப்புமே இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறதே விஷுவல் தானே. ஹோம் ஐகான் அப்படிங்கிறது கிளிக் பண்ணா ஹோமுக்கு வரணும். ஹோமுக்கு பதிலா நான் ஏதோ சிங்க படத்த போட்டு வரைஞ்சு வச்சு, இதுதான் ஹோம் ஐகான் சொன்னா என்ன அது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கன்ஃப்யூஸ் ஆயிருவோம். அந்த ஆப்பே ஒர்க் பண்ண முடியாது. இல்லையா? ஸோ யுஎக்ஸ் டிசைனரும் முக்கியமான ஒரு ரோல், ஹியூஜ் ஏரியா இன்னைக்கு இருக்கு. யுஐஎக்ஸ் இப்ப நான் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிருக்கும்போது, யுஐஎக்ஸ் டிசைனர் வந்து இப்ப நெறைய பேர் வந்துட்டாங்க. வாய்ப்புகள்லாம் இருக்கும் அது அப்படிங்கிற மாரி பேசிக்கிருந்தாங்க. ஸோ என்னைய பொறுத்தவரைக்கும் நான் சொன்னேன், இல்ல இப்போ ஏஐ யுகம் ஆயிருச்சு.
ஏஐ வந்து பவர்ஃபுல்லா வருது. ஒவ்வொரு ஏஐயுமே நம்ம வந்து கிராஃபிக் டிசைன் மூலமா, யுஐ/யுஎக்ஸ் மூலமா அத இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி, யூசர் வந்து அந்த ஏஐயோட இன்னும் நெருக்கம் காட்டுறது. ஏன்னா, ஹியூமன் மெஷின் இன்டராக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அடுத்து வந்து சோசியல் மீடியா டிசைனர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி முடிச்சுருவோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல சோசியல் மீடியா டிசைனர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் வந்து போஸ்டர், ரீல்ஸ், அட்வர்டைஸ்மென்ட், பேனர்ஸ் எல்லாத்தையுமே அவர் தான் டிசைன் பண்ணுவாரு. ஒவ்வொரு நிறுவனமும் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம். எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே புதுசா மார்க்கெட்டுக்குள்ள வருது அப்படின்னா, மக்களுடைய நம்பிக்கைய வாங்கணும். அத மக்கள்ட்ட கொண்டு போய் காமிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க மறந்துறக்கூடாது. ஸோ அட்வர்டைஸ்மென்ட்ல எல்லா கம்பெனியுமே இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ புதுசா நம்ம கன்டென்ட்ட கிரியேட் பண்ணி அவங்கள்ட்ட அ அ மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் வந்து சோசியல் மீடியா டிசைனருடைய வேலை. அடுத்து மோஷன் கிராபிக்ஸ் டிசைனர். இவங்க தான் வந்து அனிமேட்டட் டெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த சின்ன சின்ன அனிமேஷன்லாம் பண்ணீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இல்ல இந்த மாரி சின்ன கீழ வர அ லோவர் தேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரியான விஷயங்கள். எக்ஸ்பிளைனர் வீடியோலாம் ஆக்சுவலி அது ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேஷன்ல போகும். அதனால சின்ன சின்ன எக்ஸ்பிளைனர் வீடியோல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பிளைனர் வீடியோ எடிட்டிங்ல சில குரல் வித்தையெல்லாம் நம்ம காட்டுவோம். அதெல்லாம் வந்து மோஷன் கிராபிக்ஸ் டிசைனிங்ல வரும். அத பண்றவரு மோஷன் கிராபிக்ஸ் டிசைனர்னு சொல்லுவாங்க. டெலிவிஷன் சேனல்ல எந்த ஒரு புரோகிராம் ஆரம்பிச்சோன்னா அதோடைய இன்ட்ரோ, அவுட்ரோ விளம்பரம் போடும்போது இது கீழ வரப்போற பேரு எல்லா யூடியூப் சேனல்லயுமே அது இருக்கும். இதெல்லாமே பண்றவங்க மோஷன் கிராபிக்ஸ் டிசைனர் அப்படின்னு. பட் அவர் அந்த மோஷன் கிராபிக்ஸ் டிசைனர் வந்து ஒரு வீடியோ எடிட்டரா கூட அவரு இருக்கலாம். இதுதான் வந்து கெரியர்ஸ். இப்போ 2026ல கிராபிக் டிசைனருக்கு இந்த வேலையெல்லாம் இருக்கா அப்படின்னா இருக்கு. நீங்க இப்பயே போய் இண்டீட் ஜாப் சர்ச்சிங் போர்ட்டல்ல ஃபேமஸ் ஆனது. இல்ல லிங்க்டின் கூட போகலாம். போய் நான் இண்டீட் போறேன்னு வச்சுக்கோங்க. இண்டீட் போய் கிராபிக் டிசைனர் இந்தியான்னு போடலாம், தமிழ்நாடு போடலாம், கோயம்புத்தூர் போடலாம், மதுரை போடலாம், சென்னை. இப்போ நான் கிராபிக் டிசைனர் தமிழ்நாடு அப்படின்னு போட்டீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நெறைய ஜாப்ஸ் வருது. இதெல்லாம் இப்போ வர ஜாப்ஸ் தான். 2020லயோ 2018லயோ போட்ட ஜாப் போஸ்டிங் கிடையாது. எல்லாமே இப்போ கரண்டா நேத்து, முந்தா நேத்து, போன வாரம் இப்படி போஸ்ட் பண்ண போஸ்ட் தான். கிராபிக் டிசைனருக்கு இவ்வளோ வேலைகள் இருக்கு. நீங்க போய் பார்த்துக்கலாம். சரிங்க. இப்போ ஏஐ வந்துருச்சு. நான் கிராபிக் டிசைன் படிக்க போறேன். ஏஐ வந்துருச்சு. இப்போ கிராபிக் டிசைனருக்கு வேலை இல்லாம போயிரும். ஏன்னா ஏஐ ஃபர்ஸ்ட் உள்ள நுழைஞ்சு கபலீகரம் செஞ்சது கிராபிக் டிசைன் தான். சகட்டு மேனிக்கு வந்து போட்டோவா தான் நம்ம விஷுவலா தான் பார்த்தோம். அப்புறம் தான் அது ஆடியோவுக்கு போச்சு, கோடிங்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கிராபிக் டிசைனருக்கே வேலையே இல்லையா? அப்படின்னு நம்ம கேட்கலாம். அந்த எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். ஏஐ வந்து ஒரு டூல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கிராபிக் டிசைன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஏரியா, கடல்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த கடல்ல நான் இது வரைக்கும் துடுப்பு போட்டு போய்க்கிருக்கேன். இப்போ ஜெட்ல போக போறேன். ஓகே, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். என்னுடைய வேலையை சுலபமாக்க போறேன். கிராபிக் டிசைன்ங்கிறது நான் ஒரு இடத்துக்கு போக போறேன் அப்படிங்கிறது கிராபிக் டிசைன். ஓகே, எப்படி போக போறேன் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். எதனால சூஸ் பண்ணிக்கிறோம்? இதுல சீக்கிரம் போனா இதுல நம்ம இன்னும் நேரம் கிடைக்குது, இன்னும் எஃபெக்டிவா பண்றோம், இன்னும் எஃபெக்டிவா வேலைகள் நடக்குது அப்படிங்கிறது கண்டி தான் நம்ம அதை ஏஐங்கிறது கிராபிக் டிசைன்ல நம்ம சூஸ் பண்ற ஒன் ஆஃப் டூல். வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபியூச்சர் கேரியர்ஸ் ஏஐ டிசைன்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஏஐ அசிஸ்டட் டிசைனர். நம்மளுடைய கிரியேட்டிவிட்டியையும் ஏஐ ப்ராம்ப்ட்ஸையும் யூஸ் பண்ணி பண்றது. இப்போ உதாரணமா அந்த டிசைன் நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஏஐ கிட்ட போய் கேட்கிறேன். மார்க்கெட்டிங்லாம் இல்லைங்க, நான் எக்ஸாம்பிளுக்கு இது கையில வச்சிருந்தேன், அதனால இதை வச்சுனா இப்போ பாம்பே சேவிங் கம்பெனிக்கு ப்ளூ கலர்ல டிசைன் பண்ணிருக்காங்க. இப்போ நான் இது வந்து கிரீன் கலர், எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், ரெட் கலர், இப்படி நான் எல்லா கலருமே போட்டு ஒரு அவுட்புட் சாம்பிளுக்கு எடுத்து எது நல்லா இருக்கு அதை நம்ம ஃபைனலா சூஸ் பண்ணி இந்த பேக்கேஜிங் டிசைன் பண்ணுவோம். பேக்கேஜிங்கா கஸ்டமருக்கு போகட்டும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் முடிவு பண்றேன் அப்படின்னா, நான் இதை ஒவ்வொன்றா ஒர்க் பண்ணணும். இந்த டயத்துல தான் நம்மளுக்கு ஏஐ இப்போ நான் இந்த டிசைன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு ஏஐ ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். இந்த டிசைனுக்கு இந்த ப்ளூ கலருக்கு பதிலா இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் நான் ஒரு 10 கலர் கொடுத்து, இந்த கலர்லாம் வச்சா எனக்கு இந்த பாக்ஸ் இந்த மாதிரியான அவுட்புட் இருக்கும்னு சொல்லி எனக்கு ஒரு 10 இது ஷோ பண்ணு அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா, அந்த ஏஐ உடனே அதை வேரியேஷனை கொடுத்துரும். நம்ம அதிலே பார்த்துக்கலாம். இப்போ இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்? ஒவ்வொன்றையும் நான் பண்ணி பார்த்து அது அவுட்புட் எடுத்து சேவ் பண்ணுறோம். ஒரே கிளிக்ல வேலை முடிஞ்சிருச்சு. என்னுடைய டயத்தை அது சேவ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்ம ஏஐ அசிஸ்டன்ட் டிசைன் ஏஐ யூஸ் பண்றோம். இதுதான் பேரு ஏஐ அசிஸ்டட் டிசைனர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஏஐல கிரியேட் பண்ணல. நம்மளுடைய ஓன் கிரியேட்டிவிட்டியில நம்மளுடைய வேலையை சுலபமாக்குறதுக்கு நம்ம ஏஐ யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த மாதிரியான வேலைகளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எல்லாத்தையுமே மெனக்கிட்டு டிசைன் பண்றதுக்கு நம்ம ஏதாவது எங்களுக்குள்ள ஒரு ஸ்லோகன் போடணும். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு. இப்போ இவர் இந்த மாதிரி ட்ரிம் பண்றதுக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு ஆங்கிள் அவரு வேற மாதிரி ஏதாவது ட்ரிம் பண்ற ஆக்ஷன் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ நம்மகிட்ட ஒரு போட்டோகிராஃப்ஸ் இருக்குது. அந்த டயத்துல நம்ம ஏஐ ப்ராம்ப்ட் கொடுத்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் பண்றதுல நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். இருந்தா தான் அது உள்ள
அதில வந்து ஒரு உயிரோட்டம் இருக்கும். அது என்னுடைய பெர்சனல் தாட். ஸோ அது வந்து ப்ராம்ப்ட் டிசைனர் ஃபார் விஷுவல் ஏஐ. இந்த ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்கும் செகண்ட் பார்க்குறதுக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, இது எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ஒர்க்ல ஏஐ அசிஸ்டன்ட்டா வச்சுக்கிறது. செகண்ட்ல வந்து ஃபுல்லாவுமே வந்து ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணியே ஃபுல்லா கிரியேட் பண்றது. பட் இதுவுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராம்ப்ட்ஸ் ஃபார் கம்பெனிஸ் ஜெனரேட்டட் பிராண்ட் விஷுவல்ஸ். எல்லா ஐடியாவுமே நான் ஃபர்ஸ்ட் ChatGPTல இருந்தோ நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கு பேர் இது. அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லோகன் எழுதணும். அந்த ஸ்லோகன் எழுதி அதுக்கு கீழ வந்து ஒருத்தர் தாடியை ட்ரிம் பண்ணணும். இவ்வளவு ட்ரிம் பண்ண பிறகு அதுல வந்து 2 தண்ணியெல்லாம் ஸ்ப்ளாஷ் ஆகுற மாதிரி இருக்கணும். எனக்கு ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்ணி கொடு அப்படின்னு நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்தோம்னா ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஓகே. இப்போ அதுல நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம்னா மறுபடியும் நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்து சேஞ்சஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஏஐ அசிஸ்டடா யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்போ கிராஃபிக் டிசைனர் அசிஸ்டடா மாறி அதுல சில விஷயங்களை நம்ம செஞ்சுக்கலாம். இதான் வந்து ப்ராம்ப்ட் டிசைனர் ஃபார் விஷுவல் ஏஐ. விஷுவலா புதுசா ஒரு ஐடியாவை கிரியேட் பண்றது. இந்த மாதிரிலாம் இந்த ப்ராடக்ட் இருக்கணும் அப்படிங்கிறது டிசைன் பண்ணா அது கொடுத்துரும். அடுத்து ஆகுமெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி டிசைனர், 3D இன்டர்ஃபேஸ், விர்ச்சுவல் ஸ்பேஸ், இதெல்லாம் நீங்க ஃபியூச்சர்ல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். 3D, AR, VR அப்படிலாம் சொல்லுவாங்க. இதுல ஏஐ உடைய பங்கு மிகப்பெரியதா இருக்கும். ஏன்னா ஆகுமெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி கிரியேட் பண்றது கொஞ்சம் ஹெவி டாஸ்க். இதுல ஏஐ நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய டயர் மிச்சம் பண்ணிக்கலாம். இனிமேல் ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரி பேசி வீடியோ போடுறது பாத்தீங்கன்னா இப்படியே இருக்காது. எல்லாமே விர்ச்சுவல் ரியாலிட்டி ஸ்பேஸ்ல நடக்கிற ஒரு விஷயமா இருக்கும். எஜுகேஷனே மாறி இருக்கும். ஸோ சால்விங் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் சொல்லி இதை ஸ்கிரீன்ஷாட் போட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, இதை உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கிட்டாலும் சரி, ஏஐ எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, ஏஐ என்னுடைய வேலையை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்கு. முக்கியமா இந்த மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஏஐ உடைய தாக்கம் எவ்வளவுக்கு அதிகமா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே அதிகமாகவே இருக்கு. ஸோ இப்போ இதுல இருந்து நான் சர்வே ஆகணும், என்ன பண்ணலாம் அப்படின்னா, சால்விங் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் விஷுவலி, இதுதான் உங்க ஐடியாவில் இருக்கணும். ஓகே. நான் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறேன் விஷுவலா. ஒருத்தவங்களுக்கு வெட்டிங் வீடியோ எடுத்துருப்பேன். எப்படி அதை நான் எடுத்து தர போறேன்? இந்த கேமராவை நான் யூஸ் பண்றேன். இந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லா நான் ஏஐல கிரியேட் பண்ண போறேன். இந்த சாங்ஸ் வந்து நான் ஏஐல ஜெனரேட் பண்ண போறேன். இவங்க நடந்து வரும்போது இந்த மியூசிக்கு சிங்க் ஆகுற மாதிரி நான் பார்ப்பேன். அதாவது உங்களுடைய கிரியேட்டிவிட்டியும் இருக்கணும். நீங்க ஏஐயும் யூஸ் பண்ணிக்கிறணும். அந்த அவுட்புட்டும் நல்லா வரணும். அதான் சால்விங் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் விஷுவலி. ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறீங்க. அதுக்கு ஏஐயை ஒரு டூலா யூஸ் பண்ணிக்கிற போறீங்க. உங்களுடைய கிரியேட்டிவிட்டி அங்கே மெயினா இருக்க போகுது. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஏஐனால வேலை இழப்புகள் ஏற்படாது. ஃபர்ஸ்ட் கெரியர்ஸ்னு ஒன்று பார்த்தோம். இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, கெரியர்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்க ஒரு வேலையில போய் ஒர்க் பண்றதுக்கான ரோல்ஸ் அதெல்லாமே. ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிறது அதே தான். பட் ஃப்ரீலான்ஸா பண்றது நம்மளுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு? வேலை பார்க்குறதும் வாய்ப்புகள் இருக்கு. வீட்ல உட்கார்ந்தும் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கிராஃபிக் டிசைன் ஃபீல்ட்ல அது ரொம்பவே அதிகமாவே இருக்கு. ஃப்ரீலான்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்பவே ஹியூஜ் டிமாண்ட் இருக்கு. ஃப்ரீலான்ஸ் வெப்சைட்ஸ் நெறைய இருக்கு. Upwork இருக்கு, Fiverr இருக்கு, Behance, Freelancer, LinkedIn இப்படி நெறைய இருக்கு. இது எல்லாமேவே நெறைய பேர் நம்மளுக்கு ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் குடுக்குறதுக்கு தயாராகவே இருக்கிறாங்க. ஸோ எல்லா கம்பெனி நான் தான் சொன்னேனே இப்போ வந்து மார்க்கெட்ல வந்து எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் அதுக்கு காம்படிஷனா 10 ப்ராடக்ட் இருந்துட்டு தான் இருக்கும். எந்த ப்ராடக்ட் அதிகமா மார்க்கெட் பண்ணுதோ, எந்த ப்ராடக்ட் மக்கள்ட்ட அதிகமா அத கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கோ, அந்த ப்ராடக்ட் நல்லா சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்த விஷயங்கள் தான் அதோடைய உண்மைத்தன்மை. ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சு, நான் வாங்கினேன், நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அவங்கள வாங்க வைக்கணும் இல்லையா? அதுதான் ரொம்பவே முக்கியமான, கஷ்டமான டாஸ்க். நெறையா பிராண்ட் இருக்கும். 10 பிராண்ட் இருக்கும். 10 பிராண்ட்ல நான் அத சூஸ் பண்ணணும் பார்த்தீங்களா? அது வந்து ஃபர்ஸ்ட் கிராஃபிக் டிசைன் மூலமா தான் அட்ராக்ட் ஆகும். ஸோ நெறைய அந்த மாரி கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு நெறைய அட்வர்டைஸ்மென்ட் பண்றதுக்கு குடுப்பாங்க. டிசைன் பண்ணி குடுப்பாங்க. ஸோ ஃப்ரீலான்ஸா நெறையா வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஃப்ரீலான்ஸருடைய ரோல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவரு முன்னாடி பார்த்த கெரியர்ஸ் பார்த்த மாரி தான் அதுல இருக்க எல்லாமே பண்ணுவாரு. கெரியர்ஸ்ல வந்து ஒரு கம்பெனில போய் ஒர்க் பண்ற மாரி இருக்கும். அப்ப ஃப்ரீலான்ஸ்ல வந்து அதையே நீங்க வீட்ல உட்காந்து நெறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும். அந்த ப்ராஜெக்ட்ஸ் கன்டெஸ்ட்லாம் நீங்க கலந்துக்கிட்டு உங்களுடைய டேலண்ட்ட வெளிக்காட்டலாம். பிளஸ் உங்களுக்கு ஃப்ரீலான்ஸ்ல நெறைய ஏர்னிங்கும் பண்ண முடியும். கெரியர்ஸ்ல பார்த்த மாரி தான் கிராஃபிக் டிசைன்ல லோகோ டிசைன், பிராண்டிங் எல்லாமே வந்து ஃப்ரீலான்ஸரும் பண்ணுவாங்க. அதே மாரி நெறைய வெரைட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், ஐடி கம்பெனிஸ், மீடியா, ஃபிலிம், இ-காமர்ஸ், ரியல் எஸ்டேட், ஃபேஷன், லைஃப் ஸ்டைல் பிராண்ட்ஸ், எஜுகேஷன், எடுடெக், ஸ்டார்ட் அப்ஸ், கேமிங் கம்பெனிஸ் இப்படி எல்லா இதுலயுமே வாய்ப்புகள் ஃப்ரீலான்ஸாவும் இருக்கு. இன் ஹவுஸாவும் இருக்கு. ஃபுல் டைம் ஜாபாவும் இப்பயும் நீங்க ஒர்க் பண்ணலாம். நெறைய கம்பெனிஸ் ஃப்ரீலான்ஸாவும் கிராஃபிக் டிசைன்ஸ் வேலைய ஃப்ரீலான்ஸ் அவுட் சோர்சிங் மாரி குடுப்பாங்க. ஓகேயா? ஸோ இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா, கிராஃபிக் டிசைன் ஃபீல்ட்ல என்ன மாரியான கெரியர்ஸ் இருக்கு, என்ன மாரியான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எல்லாம் இருக்கு, நம்ம இந்த ஏஐ யுகத்துல என்ன மாரியான ஸ்கில்ஸ டெவலப் பண்ணிக்கிறணும், ஏஐய எப்படி நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறணும், அப்படிங்கிற மாரியான விஷயங்கள்லாம் இந்த வீடியோல பார்த்தோம். நீங்க ஒரு கிராஃபிக் டிசைனரா
கிராஃபிக் டிசைன் ஃபீல்ட்ல இருக்கிறீங்க அல்லது ஒரு கிராஃபிக் டிசைனரா நான் படிக்க போறேன். 2020ல நான் ஒரு கிராஃபிக் டிசைனரா ஆகப் போறேன். அப்படிங்கிறபோது, இந்த விஷயம் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். இன்னமும் இந்த ஜர்னி வந்து இதோட முடியல. இன்னமும் கன்டினியூஸா போய்க்கிட்டே இருக்கு. நம்ம அடுத்த பார்ட் 3 வீடியோல நெறைய விஷயங்கள பார்ப்போம். ஸோ ஸ்கில் டியூட்ஸ் கிரியேட்டிவ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ இன்னொருத்தவங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.